Hi students. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது விஷாரத் பூர்வாத்ல நவீன் கத்திய சைனிகா 2ல சாராங்ஷ் லெசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல நம்ம 7th லெசன் கதாகார் பிரேம்சந்த் லெசன்ல வரக்கூடிய சந்தர்ப சஹித் வியாகியா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டு 6 லெசன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சாராங்ஷ் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது 7th லெசன். ஸோ இதுல இந்த விஷாரத் பூர்வாத் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல இஆர்சி பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், यदि वे समन्नता के पालने में सुग की लहरियां लहराते आते तो साहित्य में वे अपना पूर्व नाम नवाब राय ही सार्थक कर पाते. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை வசதியானவரா இருந்திருந்தா தன்னுடைய பெயரை நவாப் ராய் அப்படின்ற பெயர்லயே தன்னுடைய கவிதைகள் எழுதியிருப்பாரு, கதைகள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்ல வராங்க. அது ஏன்றது இதுல நம்ம வியாகியா பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் நமக்கு புரியும். அதுதான் எதிவே சம்பன்னதாக்கே பாலனைமேம் சுகுகி லஹரியாங். பாலனைமேம்னா அந்த வளரும் பொழுதே ஒரு வசதி வாய்ப்போட வளர்ந்திருந்தாரு அப்படின்னா தன்னுடைய பெயர் நவாப் ராயனே வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம விளக்கம் படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். சோ பிரசங்க் என்ன அப்படின்னா, यह वाक्य श्री शांतिप्रिय द्विवेदी के कदाकार प्रेमचंद नामक निबंध से दिया गया है. सो இது இந்த சென்டென்ஸ் யாருடையது அப்படின்னா சாந்திப்பிரிய திவ்வேதி ஜினோடது. ஸோ அவர் தன்னுடைய கட்டுரையான கதாகார் பிரேம்சந்த்ல இருந்து இந்த லைன்ஸ் கொடுத்திருக்காராம். சந்தர்ப்ப எந்த சிச்சுவேஷன்ல இது எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ சாந்திப்பிரிய திவ்வேதி उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद के व्यक्तित्व के बारे में लिखते हैं. व्यक्तित्व அப்படின்னா அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம், தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் व्यक्तित्व, ஹியூமனிட்டி. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுடைய பர்சனல் பத்தி சொல்றது. के बारे में लिखते हैं. इसी सिलसिले में वे यह वाक्य लिखते हैं. ஸோ இந்த அதாவது பிரேம்சந்த் ஜிய பத்தி சொல்லும் போது சொல்ற சிச்சுவேஷன்ல இந்த சென்டென்ஸ் அவர் சொல்லியிருக்காராம். வியாக்கியா என்ன அப்படின்னா, பிரேம்சந்த் கா வாஸ்தவிக் நாம், அதாவது பிரேம்சந்த்ன்றவருடைய ஆக்சுவல் நேம் தன்பத் ராயதா. அவருடைய ஆக்சுவல் நேம் தன்பத் ராய. ஜப் வே லிக்னே லகே, எப்ப அவர் எழுத ஆரம்பிச்சாரோ தப் அப்ப உன்ஹோனே அப்னா நாம், அப்ப அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய நேம நவாப் ராய ரகா, நவாப் ராயன் வச்சுக்கிட்டாராம். அவர் வாத்துக்கோ, அப்புறம் அதுக்கப்புறம் அதாவது இந்த நேம் வச்சதுக்கு அப்புறம் பிரேம்சந்த் ரக்லியா, சோ பிரேம்சந்த் தன்னோட நேம மாத்திக்கிட்டாராம். வே பஹலே உருது மேம் லிக்தே தே, அவர் ஃபர்ஸ்ட் உருதுல தான் எழுதினாரு. யதி ஒருவேளை உன்கி ஆர்த்திக் ஸ்திதி, அவருடைய பினான்சியல் சிச்சுவேஷன் அச்சி ஹோத்தி ஹை, நல்லா இருந்திருந்தா, தோ அப்ப வே பரியோங் கி கஹானி லிக்தே, அவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கதைகள் எல்லாம் நிறைய எழுதியிருப்பாரு. நிறைய அதாவது இன்னும் விதவிதமான கவிதைகள், டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் எல்லாமே அவரால் எழுதியிருக்க முடியும் காசு இருந்திருந்தா, சிச்சுவேஷன். தபே அப்பனா பூர்வ நாம் நவாப் ராயஹி சார்த்தக் கர் பாத்தே. சோ அப்படி இருக்கும்போது அவர் நிறைய கதைகள் எழுதியிருந்தா அப்போ தன்னுடைய அந்த ஓல்டு நேமான நவாப் ராய இருக்கு இல்லையா, அந்த நவாப் ராயவே தன்னுடைய பெயராவே வச்சிருந்திருப்பாராம். परिस्थिति के कारण, आना सिचुएशननाல प्रेमचंद को शेषों में ही परिवार का भार उठाना पड़ा. सो परिस्थिति के कारण என்ன, सिचुएशन வேற மாதிரி இருந்ததுனால பிரேம்சந்துக்கு ஷைஷம் மேம் ஹி, அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே, அதாவது அவருடைய சைல்டுஹுட் சொல்லுவாங்க இல்லையா, அப்பத்துல இருந்தே பரிவார் கா பார், குடும்ப சுமை அது அதிகமா இருந்தது. इसलिए वे गरीबों का दुख समझ सके. सो சின்ன வயசுல இருந்தே அவர் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால வே கரீபோं का दुख, அவர் ஏழைகளுடைய கஷ்டம் சமஜ் சக்கே, அவரால் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. अपनी कहानियों में, தன்னுடைய கதைகள்ல गरीबों की वेदना का चित्रण खींचने लगे. சோ ஏழைகளுடைய வலி இருக்கு இல்லையா, அந்த வலிய
அத நம்மளுடைய கண் முன்னாடி கொண்டு வந்தாரு. வே ஆங்சுவோம் கே கலாக்கார் பனே. சோ அதனாலே அவரு கண்ணீர் கலைஞன். சோ கண்ணீரை பற்றி விளக்கக்கூடிய கலைஞனே அவரை வந்து சொல்லுவாங்களாம். ஈஸ் தரக் உன்கே பாத் கா நாம். சோ இதனாலதான் அவருடைய பேர் அதுக்கப்புறமா, அதாவது அந்த நவாப் ராய் அப்படின்றது பேருக்கு அப்புறமா பிரேம்சந்த் சார்த்தக் ஹுவா. பிரேம்சந்த்ன்ற பேர்லயே அவரு எல்லாரும் அழைச்சாங்களாம். சோ இதுதான் அந்த 2 லைன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்களே. அவர் வந்து வசதியா இருந்திருந்தா நவாப் ராயனே அவரோட பேர் இருந்திருக்குமா. அவர் வசதியா இல்லாத காரணத்தினால அவர் பிரேம்சந்த்னு அவருடைய நேம வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வரதுதான் இந்த லைனுடைய மீனிங். சோ இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, பிரேம்சந்த் கைசே நிமன வர்க்கு கி தரித்திரதா கா ஹிருதய் விதாரக் வர்ணன் கர் சகே. சோ இதுல என்ன ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டாங்களாம், பிரேம்சந்த் எப்படி நிமன வர்க்குக்கு, நிமனனா அந்த பிலோ த பாவர்ட்டி லைன், ரொம்ப ஏழையா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஏழ்மையை பற்றியும் அவங்களுடைய தரித்திரக்கா ஹிருதய் விதாரக், அந்த ஏழையா இருக்காங்களா அந்த ஏழைகளினுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி அவர் வந்து வர்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் புரிஞ்சுதான் இஸ் சவால் கா ஜவாப், இந்த கேள்விக்கான பதில் இஸ் ஏக் வாக்கியமே மில் ஜாத்தா ஹை, இந்த ஒரு வார்த்தையிலே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா. எது, இப்ப அந்த 2 லைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஸ்டினா பார்த்தோம் இல்லையா டார்க் லைன்ஸ்ல. சோ அந்த 2 லைனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நமக்கு புரிஞ்சிருச்சு அவரும் ஏழையா இருந்ததுனால ஏழைகளுடைய கஷ்டம் வந்து அவருக்கு புரிஞ்சு தன்னோட கதைகள்ல சொன்னாரு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ERC. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட், आर्थिकता के नेतृत्व में वह किसी भी नए प्रभाव को ग्रहण कर लेता है, जैसे राम और कृष्णा का सुधा स्रोत फलत है, वह आज भीतर ही भीतर गांधीवाद को भी ग्रहण कर रहा है. அதாவது எப்படி வந்து பினான்சியல் ஆர்த்திகத்தாக்கே நேத்ருத்வம் அப்படின்னா பொருளாதாரத்தின் பார்வையில, பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது, பினான்சியலா பார்க்கும் பொழுது எப்படி வந்து கிசிபி நயே பிரபாக்கோ, எப்படி வந்து ஒரு புதுவிதமான இம்பாக்ட் வந்து ஒரு மனிதனிடம் ஏற்படுதோ, அதாவது அவன் வசதியா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஏழையா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி தன்னுடைய அந்த பொருளாதார சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறானோ அது போல ஜெய்சே ராம் और கிருஷ்ணா. சோ ஃபர்ஸ்ட் வந்து ராமர் கிருஷ்ணர் அவங்கள மட்டுமே வழிபட்டுட்டு இருந்தவங்க தன்னோட வாழ்க்கையில போக போக பீத்தர் ஹி பீத்தர் போக போக காந்திவாதத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்ல வரதுதான் இதுல. சோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பிரேம்சந்த் ஜியை வச்சுன்னு பார்க்கலாம். प्रसंग यह वाक्य श्री शांति प्रिय द्विवेदी के कदाकार प्रेमचंद नामक निबंध से दिया गया है. இது எல்லாத்துலயும் காமன் தான், உங்களுக்கு பிரசங்கம் சந்தர்ப்பம் மோஸ்ட்லி காமனா தான் இருக்கும். ஓகேவா. சோ இந்த சென்டென்ஸ் சாந்தி பிரிய திவேஜினுடைய கதாக்கார் பிரேம்சந்த் என்ற கட்டுரையில இருந்து எஸ்ஏல இருந்து கொடுத்திருக்காங்க. संदर्भ எந்த सिचुएशनல, श्री शांति प्रिय द्विवेदी उपन्यास सम्राट प्रेमचंद और महाकवि जयशंकर प्रसाद की तुलना करते हैं. அதாவது திவ்வேதி ஜி என்ன பண்றாரு, உபன்யாஸ் சாம்ராட் அதாவது நாவல்களின் பேரரசரான பிரேம்சந்திரையும் மற்றும் மகாகவி ஜெயசங்கர் பிரசாத் 2 பேர் இருக்காங்களே, அதாவது பிரேம்சந்துக்கும் ஜெயசங்கர் பிரசாத்தையும் கம்பேர் பண்ணி திவ்வேதி ஜி சொல்லும் போது இசி சில்சிலேமையும் கம்பேர் பண்ணும் போது ஏ வாக்கிய லிக்தே ஹே, இந்த சென்டென்ஸ் எழுதினாராம். அதாவது பிரேம்சந்த் ஜியும் ஜெய்சங்கர் பிரசாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது இந்த லைன்ஸ் வந்து திவ்வேதி ஜி சொல்லியிருக்காரு. சோ இல்ல வியாக்கியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரேம்சந்த் ஜி ने देश काल से केवल कला को अपनाया था. அதாவது பிரேம்சந்த் ஜி தேஷ் கால் சே அதாவது அப்பத்துல இருந்தே என்ன ஒன்லி வெறும் கலையை மட்டும்தான் தன்னுடைய ப்ரொஃபஷனா எடுத்துட்டு இருந்தாரு. அதாவது கதை கவிதைகள் எழுதுறது, அந்த கட்டுரைகள் எழுதுறது தான் தன்னுடைய வேலையை வச்சிருந்தாரு. அத்தக உன்ஹோனே ஆனா அதுக்கப்புறம் உன்ஹோனே நயி ஷைலிமே ஒரு புதிய ஸ்டைல்ல புதுவிதமான ஸ்டைல்ல புராணி பாதோம் கி கஹானி சுனாயி. புராணி பாதம்னு அந்த பழைய கதைகளை எல்லாமே வந்து நமக்கு சொல்றாரு. பிரேம்சந்த் ने वर्धमान देशकाल से, அதாவது இதுல பிரசாத் ஜிக்கும் பிரேம்சந்த் ஜிக்கும் கம்பாரிசன் 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் பிரசாத் ஜி என்ன சொல்றாங்க, அவர் ஒன்லி வந்து கலாக்கோ அப்னாயா கலையை மட்டும்தான் தன்னுடைய வேலையை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உன்ஹோனே நயி ஷைலிமே புதிய நடையில புராணி பாதோம் கி கஹானி சுனாயி, அந்த ஓல்டு ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸா வச்சு தன்னோட கதைகள் கவிதைகள்ல எழுதிட்டு இருந்தாராம். प्रेमचंद ने वर्धमान देश काल से कला और जीवन दोनों की अपनाया. ஆனா பிரேம்சந்த் ஜி என்ன பண்றாரு, வர்த்தமான இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற
விஷயங்களை வச்சு தன்னோட கலை மற்றும் வாழ்க்கை ரெண்டுத்தையும் அவர் வந்து தன்னுடைய கட்டுரையில கொண்டு வந்திருக்காராம். इसलिए उनकी कहानियों में சோ அதனாலதான் உன்கி கஹானியங்னா யாரு, பிரேம்சந்தருடைய கதைகள்ல கிராமீன் ஜீவன் கா வர்ணன் அதிக் மில்தா ஹை. கிராமீன் ஜீவன் அது கிராமிய வாழ்க்கை பற்றியான வருணனை வந்து நமக்கு அதிகமா கிடைக்குதாம். நகர் பதல்தா ஹை மக்கர் காவ் நஹி பதல்தா ஹை. அதாவது சிட்டி வந்து மாறி இருக்கலாம், ஆனா கிராமம் எப்பவுமே மாறாது. பிரேம்சந்த் காவ் கே தே. சோ அது போலதான் பிரேம்சந்தும் கிராமத்தை சேர்ந்தவரு. इसलिए वे नहीं बदलते. सो அதனாலதான் அவர் எப்பவுமே மாறவே இல்ல. गांव ऊपर से नहीं बदलता है. ஒரு கிராமம் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது மாறின மாதிரி தெரியாது. मगर ஆனா अंदर से ஆனா உள்ள பார்க்கும்போது वह परिवर्तन को ग्रहण करता है. ஆனா உள்ள நம்ம நுழைஞ்சு பார்க்கும்போது அதுலயும் வந்து மாற்றங்கள் வந்து மக்கள் எல்லாம் மாறி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதுதான் பரிவர்த்தனுக்கு கிரகண, அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதை எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, गांव ने पहले अதாவது கிராமம் வந்து முதல்ல ராம் और कृष्णा का सुधा स्रोत को ग्रहण किया. சோ ராம் और कृष्णा அந்த இதைதான் மோஸ்ட்லி எல்லாரும் கடவுள் ராமர் கிருஷ்ணர் அப்படிதான் நம்ம வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் காந்திவாத் கோ கிரகண் கரஹா ஹை. ஃபர்ஸ்ட் வந்து கடவுளை மட்டும்தான் வழிபட்டாங்க. கடவுள் என்ன சொன்னாரோ அந்த கருத்துக்கள் அது மட்டுமே தன்னோட வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ காந்திவாதத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. उसी ग्रामीय जीवन की गतिविधि के परिचायक है பிரேம்சந்த். சோ அப்படிப்பட்ட அந்த கிராமிய வாழ்க்கை பற்றிய நிலையை அறிமுகப்படுத்துவது எப்படி அப்படின்னா பிரேம்சந்த் மூலமா தான் நமக்கு அந்த அறிமுகம் கிடைக்குது. அதுதான் பரிச்சாயக். அறிமுகம் யாரு, அந்த கிராமிய வாழ்க்கையின் நிலைக்கான அறிமுகம் யாருன்னு பார்த்தோன்னா பிரேம்சந்த் அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா, लेखक शांति प्रिय द्विवेदी ने प्रेमचंद जी के संबंध में गहरा अध्ययन और अन्वेषण किया है. सो இதுல பிரேம்சந்திய பத்தியான ஒரு டீப் ஸ்டடி கொடுக்குறாங்க. அதுதான் கஹரா அத்தியன், ஒரு நல்ல டீப்பா ஸ்டடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரை பத்திய ரிசர்ச்சும் பண்ணி நமக்கு அவரை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் द्विवेदी जी கொடுத்திருக்காராம். प्रेमचंद की कहानियों में ग्राम्य जीवन का वर्णन अधिक है. சோ பிரேம்சந்த் ஜென்ரலாவே ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால அவருடைய கதைகள்ல கிராமிய ஜீவன் கா வர்ணன், கிராமிய வாழ்க்கை பற்றியான வர்ணனைகள் வந்து அதிக ஹை, ரொம்ப அதிகமா இருக்கு. யஹ் வாக்கிய உஸ்கா மூல் காரண் பதாதா ஹை. சோ இந்த சென்டென்ஸ் அவருடைய இந்த கதை எழுதுறதுக்கான மூல காரணத்தை, மெயின் ரீசன் நமக்கு இதுல சொல்றாங்க. नेक्स्ट थर्ड वन, प्रमुख कलाकार जनता के लक्ष्य रहेंगे, माध्यमी कलाकार उपलक्ष्य. इनमें भी जिनमें सबसे अधिक प्राचलता होगी उन्हीं को जनता के कलाकार ग्रहण करेंगे. சோ இதுல பிரசங்க் என்ன அப்படின்னா, அதே தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான். பிரசங்கம் சந்தர்ப்பம் சேமா தான் இருக்கு. यह वाक्य श्री शांति प्रिय द्विवेदी के कथाकार प्रेमचंद नामक निबंध से दिया गया है. இதுவுமே இந்த கதையில இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்பம் என்னன்னா இதுவும் அதேதான். श्री शांति प्रिय द्विवेदी जी प्रेमचंद के व्यक्तित्व पर प्रकाश डालते हैं, उनकी रचनाओं का मूल्यांकन करते हैं. इसी सिलसिले में वे यह वाक्य लिखते हैं. சோ இதுல द्विवेदी जी பிரேம்சந்தினுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய படைப்புகள்ல ரச்சனாவுங்கா மூல்யகான், அவருடைய படைப்பினுடைய வேல்யூ வந்து நமக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வியாக்கியா என்னன்னா, லேக்கன் ஏக் உத்தம கலாஹை. லேக்கன்னா யாரு, ரைட்டர்ன்ற, அதாவது ரைட்டிங் அப்படின்றது ஒரு சிறந்த கலை. உத்தம் சாகித்ய மன் பதல்தாகை, ஒரு சிறந்த இலக்கியம் நம்மளுடைய மனசே என்ன பண்ணுமா, பகல்தாகை, நம்மளுடைய மனசே கொள்ளும், அட்ராக்ட் பண்ணும். ஏக் சமாஜ் மேன் பாரி பரிவர்த்தன் லாத்தாகை, ஒரு சமுதாயத்துல ஒரு முழு மாற்றத்தையே அந்த இலக்கியத்தால கொண்டு வர முடியும். கலாकार अनेक है मगर लोग सभी की रचनाएं पसंद नहीं करते. கலாக்கார்னா இந்த கலையை எழுதுறவங்க, இந்த கலைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து எல்லா படைப்புகளையும் விரும்புறது இல்ல. किसी की हर रचना पढ़ लेते हैं और किसी की मात्र 2-4 रचनाएं पढ़ते हैं.
அதாவது ஒரு சில கலைஞர்களுடைய எல்லா படைப்புகளையும் படிப்பாங்களாம். ஹர் ரச்சனா அவர் எழுதியிருக்க எல்லா படைப்புகளையும் படிப்பாங்களாம். அவர் கிசிக்கு ஆனா ஒரு சிலரோட ஒன்லி தோ சார் ரச்சனாயங் ஒரு 2-4 புக்குங்களை தான் படிப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு எந்த கலைஞர் பிடிச்சிருக்கோ அவங்களோடது எல்லா படைப்புகளையும் படிப்பாங்க. ஒரு சிலது நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோடத ஒரு 2-4 புக்கு படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ये कलाकार की भाषा शैली जितनी सरल होगी उसके उतने रसीक होंगे. அதாவது ஏ கலாக்கார் கி பாஷா ஒரு கலைஞனுடைய மொழி, அந்த மொழி நடை இருக்கு இல்லையா, அதுதான் பாஷா ஷைலின மொழி நடை. அவர் பயன்படுத்திருக்க லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து ஜித்தனி சரல் ஹோகி எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ, உஸ்கே உத்தனி ரசீக ஹோங்கே அப்போ அந்த கலைஞருக்கு அதிகமான ரசிகர்கள் இருப்பாங்க. ரசிக் அப்படின்னா ரசிகர்கள். வஹி கலாக்கார் ஜனதா கே லட்சிய ரஹேங்கே. சோ அந்த கலைஞனை தான் மக்கள் வந்து தன்னுடைய இலக்கா வச்சிருப்பாங்க. அவருடைய படைப்புகள்ல எழுதப்படுற கருத்துக்களை தன்னுடைய குறிக்கோளா வச்சிருப்பாங்க. ஜோ கலாக்கார் கடின் சப்தம் கா பிரயோக கரேகா. எந்த கலைஞன் ஒரு ஹார்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய படைப்புகளை படைக்கிறானோ வஹ மாத்தியமிக் கலாக்கார் ஹோகா. அவங்க செகண்டரியா தான் இருப்பாங்க. அதாவது 2ஆம் நிலை கலைஞர்களா இருப்பாங்களா மக்கள் மத்தியில. வஹ ஜனதாக்கா உபலக்ஷ்ய ஹோகா. அவங்க அந்த மக்களோட மத்தியில ஒரு அடுத்த இலக்கா தான் அவங்க இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஈஸியா யூஸ் பண்றவங்க, ஈஸியா வேர்ட்ஸ் யூஸ் பண்றவங்க. செகண்ட் வந்து கடின் சப்த. பிரேம்சந்த் கி பாஷா சரல் और सहज है. பிரேம்சந்த்ஜினுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அக்செப்டபிளா இருக்கும், அதாவது புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். உன்ஹோனே சரல் ஜீவன் கா சித்ரன் கிஞ்சா ஹை. சோ அது மட்டும் இல்லாம ஒரு எளிமையான வாழ்க்கை பத்தியான ஒரு எளிமையான வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற ஒரு வடிவத்தை, ஒரு இமேஜினேஷனை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவாரு. இஸ்லியே வே பிரமுக கலாக்கார் பனே. சோ அதனாலதான் அவரு மெயின் முதல் கலைஞனா அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு மக்களிடையே. உன்கி ஹர் ரச்சனா பட்னா லோகோங்கா லக்ஷ்ய ரஹா. அவருடைய ஒவ்வொரு படைப்புகளை படிக்கிறதே மக்களுடைய குறிக்கோளா இருந்துச்சான். அதுதான் அவங்களுடைய மெயினா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய கதைகள் வந்து அவ்வளவு எளிமையா இருக்கும், வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய பிரேம்சந்த் கி சஃபல்தா கா ராஜ் போல்தா ஹை. சோ இந்த சென்டென்ஸ் பிரேம்சந்த் ஜியினுடைய அந்த சஃபல்தா கா ராஜ் அப்படின்னா சீக்ரெட், அதாவது சக்சஸ் ஆஃப் சீக்ரெட். ஓகேவா? அதாவது அவருடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்றது. வெற்றியின் ரகசியம், சீக்ரெட். அவர் எப்படி வந்து வெற்றி பெறாரு அப்படின்றது இதுல கோல் தான் ஆகி நமக்கு தெரிவிக்கப்படுது, ஓபன் பண்ணியிருக்காங்க. श्री शांति प्रिय द्विवेदी जी ने प्रेमचंद जी के संबंध में गहरा अध्ययन और अन्वेषण किया है. सो இதுல திவேதி ஜி பிரேம்சந்தனுடைய பத்தி ஒரு டீப் ஸ்டடியும் அது மட்டும் இல்லாம ரிசர்ச்சும் நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காரு. यह वाक्य இந்த சென்டென்ஸ் திவேதி ஜி के परिश्रम का परिचय देता है. அவருடைய ஹார்ட் ஒர்க் பத்தியான அறிமுகத்தை, அவர் ஹார்ட் ஒர்க் பத்தியான இன்ட்ரோடக்ஷன் நமக்கு வந்து இதுல இருந்து தெரியுது. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு வச்சு, அதுதான் மூல்யகாந்த் அப்படின்னு சொல்றது. नेक्स्ट फोर्थ वन, यदि वे नगरों में ही पलकर बड़े हुए होते तो प्राकृतिक कवित्व उनसे बहुत दूर छूट जाता. அதாவது ஒருவேளை கலைஞர்கள் வந்து நகரோமென்ஹி பல்கர், நகரத்துல வளர்ந்திருந்தா, நகரத்துல வளர்ந்து பெரியவங்களா இருந்தா, அப்போ அவங்க கிட்ட பிராகிருதிக் கவித்துவ ஒரு இயற்கை பத்தி, அதாவது இயற்கை முறையான ஒரு கவித்துவம், இயற்கையாவே அவங்க கிட்ட கவிதை எழுதுற தன்மை வந்து அவங்ககிட்ட வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. அது பஹூத் தூர் சூட் ஜாத்தகே, அவங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிட்டியில இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு கவித்துவம் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. प्रसंग, यह वाक्य श्री शांति प्रिय द्विवेदी के कथाकार प्रेमचंद नामक निबंध से दिया गया है. सो இந்த சென்டென்ஸ் திவேதி ஜி இருக்காரு, அவருடைய இந்த கதாகார் பிரேம்சந்த்ன்ற எஸ்ஏல இருந்து, கட்டுரையில இருந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே தான் உங்களுக்கு எல்லா இயர்ஸுக்கும் சேம் தான் வருது, சந்தர்ப்பம் சேம் தான். श्री शांति प्रिय द्विवेदी जी उपन्यास सम्राट प्रेमचंद के व्यक्तित्व पर प्रकाश डालते हैं. सो இவர் வந்து என்னன்னா உபன்யாஸ் சம்ராட் பிரேம்சந்த் ஜியை பத்தியான அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு
அவருடைய பர்சனல் லைஃப் பத்தியும் அவருடைய கவிதைகள் கதைகள் எல்லாத்த பத்தியும் நமக்கு இதுல வெளிப்படுத்துறாரு. உன்கி ரச்சனாவோं का मूल्यांकन करते हैं, அவருடைய படைப்புகளுடைய வேல்யூ பத்தியும் நமக்கு சொல்றாரு. इसी सिलसिले में यह वाक्य लिखते हैं, இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த சென்டென்ஸ எழுதியிருக்காராம். சோ வியாக்கியா என்ன? प्रेमचंद नागरिक नहीं ग्रामीण थे. சோ இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். பிரேம்சந்த் வந்து சிட்டி சைட்ல வளர்ந்தவர் இல்ல, அவர் வந்து ஒரு கிராமீன் அப்படின்னா ஒரு கிராமத்தை சார்ந்தவர். பிரத்யேக கஹானிக்கார் கே பீத்தர் ஏ கவி ரஹதா ஹை, அதாவது எப்பவுமே இந்த பிரத்யேக கஹானிக்கார்னா அந்த மாதிரி கிராமத்துல வளர்ந்த இந்த கதாசிரியர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு உள்ளேயே எப்பவுமே ஒரு கவிஞன் வந்து இருப்பான். வஹ பிரேம்சந்த் கி பீத்தர் பீத்தா, சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிரேம்சந்த் ஜிக்குள்ளேயும் இருந்தது. வே காவ்மேம் பைதா ஹுயே, ஏன் அப்படின்னா அவரு கிராமத்துலதான் பிறந்து வளர்ந்தாரு. வஹீன் வே பலே, அங்கதான் அவரு வளர்ந்தாரு. உன்கா ஜீவன் காவ் கி கோதி மேம் பீதா, அவருடைய வாழ்க்கை கிராமத்தின் மடியில தான் அவரு தன்னோட வாழ்க்கையை கிராமத்துலதான் ஸ்பெண்ட் பண்ணாரு. கிராமிய ஜீவன் மேம் சரல்தா ரஹதி ஹே, அது போல இந்த கிராமத்து வாழ்க்கையில ஒரு எப்பவுமே ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும். वही सरलता किसी को कवित्व प्रदान करती है. சோ அந்த சிம்பிளிசிட்டி தான் எந்த ஒரு பர்சனுக்குமே ஒரு கவித்துவ பிரதான் கர்த்தி ஹே, அந்த கவித்துவத்தை மெயின்படுத்தி அவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ள வந்துரும். சூங்கி பிகாஸ் பிரேம்சந்த் வந்து காவ் கே தே, அவரு கிராமத்தை சேர்ந்தவர். ஈஸ்லியே உன்கி ரச்சனாவுமே, சோ அதனாலதான் அவருடைய படைப்புகள்ல வஹ் கவித்துவ அப்னே ஆப் சமாகயா ஹே, அந்த கவித்துவம்ன்றது ஒரு கவிதை எழுதுற திறமைன்றது அப்பனே ஆப் சமாகயாக அவருக்குள்ளேயே அது இருந்துச்சு. யதி ஒருவேளை பிரேம்சந்த் நகர்மே பழத்தேத்தோ, நகரத்துல வளர்ந்திருந்தா உன்கி ரச்சனாவுமே அவருடைய படைப்புகள்ல கிருத்ரிமத்தா ஆஜாதி और प्राकृतिक कवित्व उनसे बहुत दूर छूट जाता, அதாவது அவரோட படைப்புகள்ல கிருத்ரிமத்தன ஒரு செயற்கைத்தனம் வந்திருக்கும், ஒரு ஆர்டிபிஷியலா வந்து அவருடைய கவிதை இருந்திருக்கும். அவர் அந்த பிராகிருதிக் கவித்துவ அந்த இயற்கையான கவித்துவம்ன்றது உன்சே அவரை விட்டு பகூத் தூர் சூச்சாத்தா, அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். லேக்கின் ஆனா யஹ் ஆதசா நஹி ஹுவா, ஆனா இது வந்து அப்படி நடக்கல. ஏன் அப்படின்னா அவர் கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததுனால. விசேஷத்தை என்ன அப்படின்னா லேக்கக் சாந்தி பிரிய திவ்வேதி சாபித் கர்த்தே ஹைகி, சோ ரைட்டர் திவ்வேதி என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, சாபித்னா ப்ரூவ் நிரூபிக்கிறது, ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா காவ் கே ஹோனே கே காரன், அவர் கிராமத்தை சார்ந்ததுனால கிராமத்துல பிறந்து வளர்ந்ததன் காரணமா பிரேம்சந்த் கி பாஷா, பிரேம்சந்தனுடைய லாங்குவேஜ் ஷைலி சரல்தி, அவருடைய மொழி நடை லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருந்தது. इसी सरलता के कारण उनकी कहानियां में कविता की छाया मिलती है. சோ இந்த சிம்பிளிசிட்டினாலதான் அவருடைய கதைகள்ல ஒரு கவித்துவத்துக்கான அடையாளம் இருந்துச்சு. श्री शांति प्रिय द्विवेदी ने प्रेमचंद के संबंध में गहरा अध्ययन और अन्वेषण किया है. சோ அவர் என்ன பண்றாரு, பிரேம்சந்த் ஜியை பத்தியான ஒரு டீப் ஸ்டடி பண்ணி அவரை பத்தி ஒரு ரிசர்ச் நமக்கு கொடுத்திருக்காரு. யஹ் வாக்கிய, இந்த சென்டென்ஸ், அதாவது மேல சொன்னாங்களே அந்த சென்டென்ஸ் திவ்வேதி ஜி கே பரிச்சிரம் கா பரிச்சய தேதா ஹை. இதுல திவ்வேதி ஜியினுடைய ஹார்ட் ஒர்க் நமக்கு தெரியுது, எந்த அளவுக்கு அவர் வந்து பிரேம்சந்த் ஸ்டடி பண்ணி நமக்கு வந்து அவரை பத்தி சொல்லியிருக்கிறாருன்றது இவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க.